This video is sponsored by SPO Digital Marketing. நீங்கள் வேலை தேடின்னு இருக்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸா இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இது மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம். யாரையும் சேர்க்கணும் இல்லை எதனா பொருளை விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது. மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோட குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரவா பிரியாணி தான் பார்க்க போகிறோம். நாம் எப்போவுமே ரவையில் கிச்சடி, உப்மா அப்படின்னு சொல்லி ஒரே மாதிரி டிஃபன் பண்ணுவோம். அப்படி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த ரவா பிரியாணி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணுறேன். நல்லா அடி கனமான கடாயாக எடுத்துக்கோங்க. இப்போ நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அது கூட 1 கப் அளவுக்கு நான் ரவை ஆட் பண்ணுறேன். ரவையை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயோ லோ ஃப்ளேம்லேயோ வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஹையில் வச்சிங்க அப்படின்னா ரவை உடனே கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்ததாக அதே கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது கூட ஒரு ஏலக்காய், ஒரு பீஸ் பட்டை, 2 கிராம்பு, கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா ஃபைனலா ஒரு பிரியாணி இலை அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சி, 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பெரிய வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் இஞ்சி போட்டு பேஸ்ட்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை ஆட் பண்ணிடலாம். கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி மசாலாவும் கரம் மசாலா உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சலோ போட்டுக்கலாம். நான் லைட்டாக தான் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி ஃபுல்லாக நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் ரவைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 3 கப் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு ரவைக்கு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சரியா இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக நறுக்கி வச்ச புதினா கொத்தமல்லி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரவையை ஆட் பண்ணிடலாம். நம்ம ஒரேடியாக போட்டுட்டோம் அப்படின்னா அது கட்டி ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லா ரவையும் ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ரவை வந்து வெளியில் தெறிக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் சிம்மில் வச்சு 2 நிமிஷம் போல் மூடி வச்சிருங்க. இப்போ 2 நிமிஷம் போல் இது இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணுறேன். ரவை ஃபுல்லாகவே குக் ஆயிடுச்சு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரவை ஃபுல்லாகவே குக் ஆயிடுச்சு. ஃபைனலாக இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க.
ஃபைனலாக கொஞ்சமாக புதினா கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிரியாணி டேஸ்ட்டில் வேணாம் அப்படின்னா நீங்கள் புதினாவை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் கரம் மசாலா, பிரியாணி மசாலாவை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் ரவா உப்புமாவோ பிரியாணியோ செய்யும் போது இதே மெத்தடில் செஞ்சீங்க அப்படின்னா ரவை ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.